கொஞ்சம் எடுத்து வீடியோக்குள்ள ஆச்சுல்ல போட்டு நின்று இப்போ இது எடுத்து சாப்பிடுங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். மால்டீவ்ஸ் அப்படின்னாலேயும் நிறைய விதமான தீவுகளை கொண்ட நாடு தாங்க இந்த நாடு. ஸோ இந்த நாடுகள்ல எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கு. ஆனா இந்த தீவுகள் இருந்தாலும் இந்த தீவுகள் கடலுக்கு நடுவுல கொஞ்சம் நிலப்பரப்பை கொண்டு இருக்குங்க. ஸோ இந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு நடுவுல குளம் இருக்குங்க. ஸோ இந்த மால்டீவ்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஐலாண்டுகள்ல அந்த நிலத்துல குளம் இருக்குங்க. அந்த கடலும் குளமும் பக்கத்துல தான் இருக்கும். ஆனா அந்த குளத்து தண்ணி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா இருக்கும். ஆனா இந்த கடல்ல இருக்க தண்ணி ரொம்ப சால்ட் வாட்டரா இருக்கும். ஆனா இது ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கும். ஆனா இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்க அந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு. அந்த மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க. அந்த மீன் நம்ம ஊர் மீன் மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அப்படித்தான் இன்னைக்கு அந்த குளத்தை உங்களுக்கு நான் காட்ட போறேன். அங்கிருந்து பிடிச்ச மீனை உங்களுக்கு காட்ட போறேன். அந்த மீனை இன்னைக்கு நாங்க சூப்பரா ஃப்ரை பண்ணி வேற சாப்பிட போறோம். ஸோ அந்த விலாக தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் மனோ விக்ரம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதாங்க அந்த லேக்கு. ஸோ இது இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேங்க்ரோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களோட மொழியில் குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க ஃபிஷ் தான் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டான ஃபிஷ்ஷுங்க. நம்ம ஊரில் நல்ல தண்ணியில் குளத்தில் இருக்கிற மீன் மாதிரி இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இங்கே கிணவு கொண்டு வந்துடுவாங்க. சின்ன போட்டு கொண்டு வருவாங்க. அதை வச்சு இங்கே வந்து சூப்பராக அந்த போட்டில் போய் விளையாடுவாங்க. அப்படியே இந்த சைடு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது கடல். அப்படியே இதோட ஆரம்பத்தில் தான் இருக்குது கடல். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லேக்குங்க. கிட்டத்தட்ட எப்படியும் குறைஞ்சது மீன்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இது வருங்க அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன். ரொம்ப நீளமானது. அது அந்த லாஸ்ட் வரை இருக்குது. அந்த பக்கம் இருக்க கடல் பக்கத்தில் போய் இது முடியும். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஏன்னா தீவுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது இங்கே இருக்குது. இதே மாதிரி நிறைய ஐலாண்டுகளில் மேங்க்ரோவ் இருக்குது. அது இந்த மாதிரி செடிகளுக்குள்ளே போய் போகும். சின்ன கிணவுல அதுக்குள்ளே போவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்க, இப்போ இதில் இந்த குளத்துலேருந்து பிடிச்ச மீன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மாலத்தீவ்ஸில் கடல் மட்டும் இல்லைங்க, குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற மீன் தான் இது. நம்ம ஊர் மீன் மாதிரியே இருக்குது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குளம் இருக்குது, கடல் இருக்குது சுற்றி. அந்த கடலுக்கு நடுவில் கொஞ்சோன்னு இடம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறையா இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் பிடிச்ச மீன் தான்.
கடலில் வந்து தண்ணி ரொம்ப கீழே இறங்கிருச்சு. அதனால் இந்த சைடு இருக்கவங்க எல்லாருமே ஆக்டோபஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இங்கே தான் வந்துடுவாங்க. நிறைய ஆக்டோபஸ் இந்த கல்லுக்குள்ளே தேடி எடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப கீழே இறங்கிருச்சு. ஓகே, அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், பற்ற வைக்கட்டுமா? இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்து சாப்பிட்றது செம்ம அருமையாக இருக்குங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். பாருங்கள். ஓகே, அருமை. நம்ம வீடியோ தான் முக்கியம். சார், இந்த தலையில தான் ரொம்ப டேஸ்ட். இந்த தலையில ரொம்ப டேஸ்டே இருக்கு. உங்களுக்கு தெரியாது. தலை ஃப்ரை பண்ணா நல்ல சூப்பராக இருக்கு. இருக்கட்டுமா சார்? அப்படியே தட்டில் வச்சா தூக்குங்க சார். சிறப்பே. டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வீடியோ கூட ஆச்சுல்ல போட்டு நிற்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க. ஆமாம், அப்போதான் அதுக்குள்ள ஒரு இது இருக்கு. சாப்பிடலாமா சார்? டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ட்ரை